வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சரின் உதவி மையத்திற்கு அழைத்தமைக்கு நன்றி. உங்களின் கோரிக்கை இனி எங்களது வசம். முதலமைச்சரின் உதவி மையத்தின் மூலம் உங்களின் கோரிக்கைகளை பதிவு செய்து கொள்ளலாம். பதிவு செய்யப்பட்ட மனு குறித்த தற்போதைய நிலையினை தெரிந்து கொள்ளலாம். உங்களின் அழைப்பினை எங்கள் அலுவலர் சிறிது நேரத்தில் ஏற்பார்கள். தயவு கூர்ந்து இணைப்பில் காத்திருக்கவும். வணக்கம். முதலமைச்சர் உதவி மையத்திற்கு வரவேற்கிறேன். என் பேர் கல்பனா. தங்களுக்கு எவ்வாறு உதவலாம்? வணக்கம் மேடம், நான் தங்கராஜ்னு தாதான் குப்பம் வெள்ளிவாக்கத்துல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க. ஒரு அப்ளிகேஷன் நம்பர் சொல்றேன், அதை கரெக்டா சொல்றீங்களா? சொல்லுங்க. 10 ஓகே 87 10875424. ஹலோ, 10875424. ஆமா மேடம். இந்த அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு எனக்கு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். சார், நம்பர் இன்னொரு டைம் சொல்லுங்க. 1087 5424. தங்கராஜ்ன்ற பேர்ல கொடுத்துருக்கீங்க. ஆமா மேடம், தங்கராஜ்ன்றவர் தான் கம்ப்ளைண்ட் பண்ணவங்க. 29 ஜனவரி மனு கொடுத்துருக்கீங்க. ஆமா. மனு பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. கொளத்தூர்ல அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் இருக்காங்களா, அவங்க கிட்டதான் வந்து அசைன் பண்ணிருக்காங்க. சரிங்களா? சரி, அங்க இருந்து ஒரு நடவடிக்கையும் இல்லையே. ஹலோ, இணைப்பில் காத்துருங்க, வேண்டிய தகவல் சொல்றேன் சார். சரி. இணைப்பில் காத்திருந்தமைக்கு நன்றி சார். என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, சொல்லுங்க. புகார் மனு சம்பந்தமாக விசாரணை கொண்ட போது மனுதாரர் உண்மைக்கு புறம்பான புகார்களை தொடர்ந்து கொடுத்து வருகிறார் என்பது தெரிய வருகிறது. எனவே மனு கோர்வை செய்யப்படுகிறது சொல்லியிருக்காங்க. மனுதாரர் கொடுத்த மனுவை வந்து பார்க்கவே இல்லையா, அந்த இடத்த வந்து பார்க்கவே இல்லையா? வர எப்படி புகார் வந்து தவறுதலா சொல்லிருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னு தான் புகார் கொடுத்துருக்கோம். அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறதை வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சரியா நடவடிக்கை எடுக்கல, அசிஸ்டன்ட் கமிஷனர் நடவடிக்கை எடுக்கலைன்னு புகார் முதலமைச்சருக்கு கொடுத்துருக்கோம். புரியுது சார். எங்க சைலண்ட் தெரியப்படுத்துறோம், நடவடிக்கை எடுப்பாங்க. சரிங்களா? இல்ல, இங்க உள்ள அதிகாரி யாருன்னு கொஞ்சம் கொடுக்குறீங்களா? அவருடைய நம்பர் கொடுக்குறீங்களா? நம்பர்லாம் இல்ல சார். பின்ன எப்படி இதை சால்வ் பண்ற? அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கலைன்னு தான் நான் புகார் கொடுத்துருக்கேன். எங்க சைலண்ட் தெரியப்படுத்துறோம் சார், நடவடிக்கை எடுப்பாங்க. சரிங்களா? நடவடிக்கை தான் பெட்டிஷனை க்ளோஸ் பண்ண பிறகு எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? அவங்க புறம்பாக நம்ம பெட்டிஷன் கொடுத்துருக்கோன்னு சொல்றாங்கல்ல, அவங்க தான் நடவடிக்கை எடுக்கணும். அந்த ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களும் அசிஸ்டன்ட் கமிஷனரும் டெப்டி கமிஷனரும் நடவடிக்கை எடுக்கணும். யாருமே எடுக்கல. புரியுது சார். எங்க சைலண்ட் சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு தெரியப்படுத்துறோம், நடவடிக்கை எடுப்பாங்க சார். அந்த அதிகாரியுடைய நம்பர் ஏதாவது கொடுங்களேன், எனக்கு கான்டாக்ட் பண்ணி. நம்பர்லாம் இல்ல சார். நீங்க வேணா கொளத்தூர்ல அசிஸ்டன்ட் கமிஷனர் இருக்காங்களா, ஏசி வேணா டைரக்டா போய் பாருங்க. அவர் தான் நடவடிக்கை எடுக்கல, அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னு தான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்றோம். சிஎம் செல்லுக்கும் முதலமைச்சருக்கும் கமிஷனர் ஆஃப் போலீஸுக்கு கொடுத்துருக்கோம். ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஒரு ஆள் பேர்ல பண்ணா அதே கம்ப்ளைண்ட் அவங்கள்ட்ட அனுப்பி கொடுப்பீங்களா நீங்க? கமிஷனர். ஹலோ ஹலோ, யாரு? நான் ஏசி கொளத்தூர் பேசுறேன். செந்தில்குமார் பேசுறேன். சார் இருக்காங்களா? அதோட வாரங்க கொடுக்க கொஞ்சம் இருக்கு. வாரங்க கொடுங்க. ஹலோ சார் வணக்கம். ஏசி கொளத்தூர் பேசுறேன் சார். சார் சொல்லுங்க சார். சார் ஒரு 12:30 வந்துறீங்களா ஆபீஸ்க்கு? டிஸ்கஸ் பண்ணிடலாம். வரேன். நீங்களும் உங்க சன்னு மட்டும் வாங்க. டாக்டர்லாம் அழைச்சிட்டு வரோம். நான் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஆமா, நீங்களும் முந்தைய சன்னு இருந்தா அவரை அழைச்சிட்டு வாங்க, பாக்கலாம். நானு சரி.
12:30 வந்துருங்க சார், மிஸ் பண்ணாதீங்க. சரி, அப்புறம் நான் அங்கே ஓடிடுவேன். அப்புறம் சரி சார் கோச்சு கூட மேலே கரெக்டாக வந்துருங்க. சரி சரி 12:30 வந்துருங்க சார். ஓகே 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 ஓகே. உங்களுக்கு எதுனாலும் ஃபோன் பண்ணுங்க. லேடிஸ் பசங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வீட்டில் விட்டு நீங்களும் உங்கள் பையன் மாட்டாங்கன்னா எதுக்கு கூட்டு தெரியுறீங்கன்னு தெரியல. இல்லை அவங்க வர முடியல, வெளியே போயிட்டான். இல்லை சார், அவங்களுக்கு இந்த ட்ரெஸ் ஆகிடும் சார். அவங்க படிப்பு ஸ்பாயில் ஆகிடும். உங்களுக்கு படிக்கிறது எல்லாருமே தான் படிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் அவங்க படிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் இல்லை, 19 இயர்ஸா எங்களுக்கு இதே பண்ணா காலத்துக்கு இப்படி தான் ட்ரெஸ் ஆகும். உங்களுக்கு என்ன சார் பண்ண சொல்றீங்க? பிரச்சனை தான் தீரலையே, என்ன பண்றது? நீங்க நினைச்சு பாருங்க, நாங்க வீட்டுல எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? சிம்பிளா சொல்றேன். நம்பர் சார் இருக்கேன், இருமா. நான் அன்றைக்கே வந்து பர்சனலாக வீட்டெல்லாம் பார்த்தேன். சிசிடிவி கேமரா விடுமா, போலீஸ் சப்போர்ட்டுக்கு என் நம்பர் சார் எடுத்து கொடுத்துரு. உங்களுக்கு எந்த இஷ்யூனாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஸ்டேஷனுக்கு உங்களை அலைய வைக்க வேணாம். உங்கள் பையனை மட்டும் ஆயிட்டு வரணும். அதான் தான் போகிறோம். நீங்கள் வந்து உக்காந்தா உட்காந்து எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நீங்கள் அதுக்கு மட்டும் ஆக்சிடென்ட் அவ்வளோ. எனக்கு அந்த 3 கேஸ் இப்போ பெண்டிங்கில் இருக்கு. அந்த 3க்கும் நீங்கள் ஏதாவது ஆக்ஷன் எடுங்க. ஆதாரங்கள் முழுசும் நானே கொடுக்க முடியாது. அவங்க ஸ்டார்டிங்லேருந்து அந்த காலத்துலேருந்தே அப்படி சொல்கிறாங்க, நீங்கள் ஆதாரம் கொடுங்க அப்படின்னு. என்னால் நான் பார்த்துக்கூட ஆதாரம் எடுக்க முடியல. நீங்கள் சார் என்ன வேலை பார்த்தீங்க? நான் ஆர்டிஓவில் பிஏ வந்து ரிட்டையர் ஆகும். பிஏ தான் ரிட்டர்ன். நீங்கள் போலீஸ் என்ன கேட்பாங்க? கோர்ட்லேயும் போலீஸ் என்ன கேட்பாங்க? எல்லாத்துலேயும் ஆதாரம் கேட்பாங்க. ஆதாரம் நீங்கள் தான் இதுதான் அதான் ஆதாரம் இல்லாத ஒரு கேஸுமே நீங்கள் பிடிக்கிறது இல்லையா? புரியல சார். ஆதாரம் இல்லாத ஒரு கேஸுமே நீங்கள் பிடிச்சி டிஸ்போஸ் பண்ணுறது இல்லையா? நான் வந்து சாருக்கு உதவி பண்ணணும். அதுக்கு தான் போலீஸ் துறையே இருக்குது. பொதுமக்கள் எல்லாருக்கும் உதவி பண்ணுறது தான் போலீஸ் துறை. அதுக்காக தான் எங்கள் துறையில் நீங்கள் வந்து நான் என்ன சொல்கிறேன், உங்கள் சாரை வந்து அதுதான் சொன்னோன்னா வந்து இதெல்லாம் விஷயம். நாங்கள் வந்து ரொம்ப காலமாக அலைச்சல். நான் டியூட்டியில் இருந்த வரைக்கும் என்னால் வெளியே வர முடியல. அவங்க ஆட்டங்களில் பெற்றதாக இருந்துச்சு. இப்போது காலம் முழுக்க அதுக்கே அலையிறதா இருக்குது. நீங்கள் நியாயமாக எந்த குற்றவாளியோ அந்த குற்றவாளியை மட்டும் கண்டுபிடிச்சு அவங்க வந்து தண்டனை கோர்ட்டில் சப்மிட் பண்ணு. எனக்கு 2 கேஸ்லையுமே ப்ரூஃபை அழிக்கிறதுக்காகவே லேட் பண்ணுறாங்க போலீஸ் ஸ்டேஷனில். நான் சார்கிட்ட நேரடியாக தான் சொல்கிறேன். தண்ணியில் விஷம் போட்டுருக்குன்னு சொல்லி உடனே கட்டடத்துக்கு ஃபோன் பண்ணுறோம். வந்து பார்க்குறாங்க, ஆமாம் இவ்வளோ கிடக்குது அப்படின்றாங்க. துரித நடவடிக்கை எடுக்கல. தண்ணி மழை தண்ணி எல்லாத்தையுமே அடிச்சுட்டு போயிடுச்சு. இப்போ அதில் ப்ரூஃப் இல்லைன்னு சொல்கிறீங்க. நியாயம் தான், நான் ஒத்துக்கிறேன். ப்ரூஃப் இல்லை. ப்ரூஃப் அழிக்கிறதுக்கு பேர் என்ன மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கா? பேர் முதல்ல ஒரு கம்பெனியில் பக்கத்துக்கு அந்த கம்பெனியில் நான் இவங்களை டிஸ்டர்ப் அதே மாதிரி எரிச்ச கதை கூட அதே கதை தான். 3-3.5 மாதத்துக்கு அப்புறம் தான் நீங்களே பார்த்தீங்க. அதுக்கு முன்னாடி 1 வாரத்துக்கு முன்னாடி சார் வந்தாங்க. அவ்வளோ கால தாமதம் பண்ணுறது என்ன ரீசன்ன்றது எனக்கு ரொம்ப கஷ்டமான நிலைமை. காவல்துறைன்றது சில இன்சிடென்ட்ல இமிடியேட்டாக போய் சேரணும். ஆக்சிடென்ட் பார்க்க போறீங்க, இன்சிடென்ட் நடந்த உடனடி போய் தடயங்கள்லாம் சேகரிக்கிறீங்கல்ல. குற்றவாளி கொள்ளடிச்சு உடனே பிடிக்கிறீங்கல்ல. இந்த நேரம் தான் கம்ப்ளைண்ட். உடனடியாக அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தா கொள்ளடிச்சுட்டு வந்து. ஆனால் இவ்வளோ காலதாமதம் வந்து குற்றவாளிகளையும் பாதுகாக்கிறதுன்னு தான் என்னுடைய கருத்து. சரி, மற்றபடி விசாரணைக்கு வரதுனால தம்பி நம்பர் மாதிரி இல்லை சார். புரியல என்ன கட்டணுமா? இந்த 2 இல்ல நீங்க இப்பதான் உருவாக்கிட்டு விட்டா அப்புறம் யாருதான் 2023ல நீங்க இங்க பெட்டிஷன் நான் இருக்குது வேற. என் நம்பர் இது கூட நல்லா புரிஞ்சுங்க. என் பர்சனல் நம்பரை மட்டும் கொடுத்து எப்ப வேணா போன் பண்ணான்னு சொல்றதே பெரிய விஷயம். எவனும் கொடுக்க மாட்டான் நம்பரு. என் நம்பரை கொடுத்து சாருக்கு என்ன சார் சொல்லியிருக்கேன், எப்போ எதனா ட்ரபிள்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இதை விட வேற எந்த அதிகாரியும் செய்ய மாட்டான். புரியுதா இல்லையா? புரியுதாம்மா? ஏற்கனவே இந்த சீட்டில் வேற அதிகாரி இருப்பாங்க, நான் வேற அதிகாரி. உங்கள் கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ண வீட்டில் வாங்க இல்லையா, வந்து பார்த்தனா இல்லையா, பேசினா இல்லையா, இப்போ கூட்டு எது மணி கட்ட பேசுனீங்களா? உங்களுக்கு நல்லதாக தான் பேசிட்டு இருக்கேன். சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி இந்த ஏசி சிவகுமார் இருந்தாரு. அவன் சொல்லுவாமா பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புறாங்க இங்க. யாரு சிவகுமார்? இதுக்கு முன்னாடி இங்க இந்த ஏசி யாரு சொல்லுவான்? முன்னா அவன் சொல்லுவாமா அவன் பண்ணலாம் மாட்டான், அவன் குடிக்காரன் அப்படின்னு சொல்லி தான் தைரியம் கொடுத்து எங்களுக்கு அனுப்புறாங்க. தைரியம் கொடுத்து அனுப்புற பத்தி வர வச்சு இல்ல இது ஒரு முடிவு பண்ணிடுவாங்க. படிக்கிற வயசுல இந்த மாதிரி போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ் போனாலும் அதான் சொல்றாங்க, நாங்க பாத்துக்கிறோம் நாங்க பாத்துக்கிறோம்.
ஆதாரம் வேணும். உங்களுக்கு அவன் வந்தே கால் பண்ணிட்டு போனாலும் ஆதாரம் வேணும்னு கேட்டா நாங்க எங்க பத்திரப்பிரகாரம் ஆதாரம் நடவடிக்கை எடுக்க முடியும். நீ சொல்ற கட்டுக்கதையெல்லாம் வச்சுக்கின்னு நீ சொல்ற அசம்ஷன்லாம் வச்சுன்னு நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியாது. உங்க மேல 4 பேர் கம்ப்ளைண்ட் வந்து உட்கார வச்சுக்கோங்களா? நியாயமா இருக்குமா? விசாரணை பண்ணலாமா? சாட்சி இருக்கணும். எல்லாமே எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணாதான் பண்ண முடியும். விஷம் வந்து ஒண்ணு இல்லை தண்ணின்னு வந்து என்ன பண்ணுவீங்க? உங்க வீட்டு பக்கத்துல ரேஷன் கடை இருக்கா? இல்லாம இருந்தாரு அவன் வாழ் ஒருத்தவங்களுக்கு வழக்கம் போட்டு போனாங்க. அந்த ஆளும் மொத்தமும் காரணம். புரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரச்சனை இருந்து ஒருத்தர் வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வழக்கம் போட்டு போனாங்க. வெளியே வாங்க. தொப்பி போட்டு ஒருத்தன் வந்தான். அவன் தான் மொத்தம் காரணம். அவன் ஸ்டேஷன்ல வேணா அவன் கண்ட்ரோல் நினைச்சு அவன் பண்றது. நாங்க 2023 ஒரு கம்ப்ளைண்ட் சிஎம் கிட்ட கொடுத்தோம். சிஎம் வீட்டில் அதுலேயே அவங்க தான் சொல்லிடுவோம். அவங்க தான் அந்த ஏரியாவில் வந்துட்டு எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், ஸ்டேஷன் நான் கண்ட்ரோல் இருக்கு, நான் ஏசிடிசிக்கு நான் மாமூல் கொடுக்குறேன் அப்படின்றான். வீட்டில் வந்து தகராறு பண்ணுறாங்க. மாமூல் வாங்கி கொடுக்குறான், அவன் சொல்கிறான் நான் பார்த்துக்கிறேன்றான். அப்படி ஒருத்தனுக்கு தைரியம் விட்டுறது யார்? எஸ்ஐ எங்க விசாரிக்க வந்தா நீங்க போங்கன்னா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். எஸ்ஐ வீட்டுக்கு பக்கத்துல விசாரிக்க வந்தாங்கன்னா நீங்க போங்கன்னா நான் பாத்துக்கிறேன் அவனை. என்ன ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் ஆகுது? என்ன ரெஃபர் போடுறீங்களா? சீரியஸ் உங்க மேல நம்பிக்கை தான் சார். இல்ல சார், அது சொல்றேன். அந்த அம்மா சொல்றேன் காவல்துறை மேல நம்பிக்கை அந்த சமயத்துல விஷம் போட்டாங்களே என்ன விஷயம் வந்து என்ன இவங்க ஒரே இது பண்ணிட்டு உட்காந்துக்கிறா? எல்லாத்தையும் ஏரியாவில் டாமினேட் பண்ண உட்காந்துக்கா. கேட்டா ஸ்டேஷன் ஏன் கண்ட்ரோல், எல்லாரும் நான் தான் சம்பளம் கொடுக்குறேன், மாமூல் வாங்கி தரேன். இப்போ எதுவும் அவர் நான் இன்னொரு விஷயத்துக்கு பார்த்தா உங்களுக்கு பார்த்துட்டு விஷ் பண்ணிட்டு போகணும். நான் இந்த விஷயமே எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் கூப்பிட்டீங்க இல்லை, அவங்க அலிகேட் பண்ணிட்டு அவங்க பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆனால் இவங்க என்ன நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். இது வரைக்கும் அவங்க வீட்டு சைடுக்கோ எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. எங்கள் வீடு வந்து அந்த அட்ஜஸ்டன் சைடு. நல்லபடியாக சொல்கிறேன், பார்த்துட்டு முன்னிருந்த அதிகாரிகள்லாம் வேற, புரியுதா? சும்மா ஸ்டேஷன் ஏன் கண்ட்ரோல், ஸ்டேஷன் நீ ஏன் சம்பளம் கொடுக்குறியா? இந்த மாதிரி தான் நான் எதுவுமே பேசினது கிடையாது. இல்லையா சொல்கிறாங்களா? தான் என்னம்மா என்ன சொல்கிறாரு சொல்லுங்கள். ஸ்டேஷன் ஏன் கண்ட்ரோல் தான் இருக்குது, ஸ்டேஷன் நான் பார்த்துனேன், எல்லாரும் நான் தான் மாமூல் வாங்கி தரேன், நான் பிச்சை எடுக்கிறேன், எல்லாம் போலீஸ் சொல்லுங்க. அந்த மாதிரிலாம் நான் சொல்கிறாங்க கேளுங்க. எஸ்ஐ அங்க வரும்போது எப்படிதான் சொல்றீங்களாமே, எல்லாம் நான் தான் கண்ட்ரோல் தான், என்ன கவர்மெண்ட் எனக்கு சம்பளம் கொடுக்காம வந்தாலா? நீங்க அப்படியே பட்ட அப்பாட்ட மாமூல் வாங்கி தரல சொல்லுமா? நேரில் சொல்ல கேளு. வந்து மாட்டினார்ல அவரு, கேளுங்க. இல்ல முருகன் கேமரா வீட்டுக்குள்ள வச்சிருக்கல, வெளியில வா உன்னை பாத்துக்கிறேன் வெட்டிடுறேன் ஒண்ணு இல்ல ரேப் பண்ணிடுவேன் பேசுனதே கிடையாதுன்னா. அந்த கேமரா இருக்கு, நீங்களே வாட்ச் பண்ணுங்க. நான் என்னைக்காச்சும் அந்த டைம்ல அந்த மாதிரி பேசியிருந்தேன்னா இன்னைக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். கேமரா இருக்குண்ணே, 1க்கு 2 கேமரா இருக்கு, 10 குறைக்கு பெரிய கேமரா போட்டிருக்காங்க. ஆனா நான் ஏன்னா அவங்க வீட்டுக்கு போயிடணும், எனக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. உன்னதான் சொல்றாங்க போலீஸ் வந்து என் கண்ட்ரோல் இருக்குது. நேரடியா தான் சொல்றேன், உங்களுக்கு தான் நம்ம தான் சொல்றேன். போலீஸ் கண்ட்ரோல் இருக்குது, எஸ்ஐ இருந்தா நீ போ நான் பாத்துக்கிறேன். என்ன அப்படியேப்பட்ட ஒரு கண்ட்ரோல் ஏற்கனவே என்ன அப்படியேப்பட்ட கண்ட்ரோல் கேட்கறேன். என்ன பண்ண அப்பா அவ்வளோ அப்பாட்டாக்குறா? முருகன் ஏங்க முருகன் ஏங்க தங்கராஜ் சார் என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கு ரவுடி அவரு என்ன பாசிக்கிறாரு? அவரு என்ன முருகன் என்ன சொன்னாரு? யார் சொல்றது? முருகன் சொல்றாரா? ஆமா முருகன் கொடுங்க. முருகன் குளத்தூர் துரத்து விட்டால விசாரிக்கவும் தெரியாது, ஒரு முன்னாடி தெரியாது, துரத்து விட்டாலும் அந்த கொடுத்தாங்க. ரிப்போர்ட் கொடுங்க, அவனை காலி பண்ணுவோம். நீங்க அதே கொடுங்க. அதெல்லாம் நாங்க சிடி போட்டு முதலமைச்சர் பிரிவுக்கே கொடுத்துருக்கோம். சிடி அவன் பேசினது இல்லை. யார் முருகன் பேசுறது? முருகன் பேசினது இங்க எந்த நேரத்தில் பேசுறாரு. அதான் அந்த எஃப்ஐஆர் வந்து நேர்ல இல்லாம இருக்குன்னு அந்த பெட்டிஷன் கொடுக்கும்போது கூப்பிடவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இத்தனைக்கும் ஆடியோ கொடுத்துருக்கு, வீடியோ கொடுத்துருக்கு. இவரோட ஆடியோவா? வைஃபோட ஆடியோ. வைஃப் என்ன? அந்த ஆடியோவுக்கு தான் எஃப்ஐஆர் போட்டிருக்கு. அது எவ்வளவு காலம் சார்? 1 வருஷம் கழிச்சு
நாங்க நீ சிஎம் போட்டு அதுக்கு பெட்டிஷன் டேட்டை பாருங்க. இல்ல சார் நான் சிஎம் பெட்டிஷன் கொடுத்தாங்கன்னு வந்திருக்கு. போங்க சார் போங்க. சும்மா இந்த ஸ்டேஷன் கண்ட்ரோல் இருக்குது இது அதெல்லாம் மாறி வேற ஆள் உட்காந்துக்கலாம். புரியா இல்லையா? ரிமாண்ட் கூண்டாஸ் போட்டு விட்றோம். பார்த்து திருப்பி என்ன பண்ணீங்கன்னா வணக்கம் சார். செவ்வாய் கோட்டையா வீட்டுக்குள்ள நிக்கிறீங்களா? இங்க அரிக்குதுன்னா இவனே வர வச்சாலாம் அனுப்புறோம். அதுதான் ஊர் ஊரா பெயரல. இப்பவே ஃபோன் பண்ணுங்க. அதான் விட்டாதானே தப்பு. மானிட்டரும் நம்ம ஒவ்வொன்றும் வேற வாங்கினது இல்லையா? அதனால எப்படி அதில் இருக்கும்? மானிட்டர் அதே இதுக்கு காரணம் 2 தடவை திருப்பி வாங்கியாச்சு. இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? ஸ்டிக்கர் காண்டியில் இந்த சீரியல் நம்பர் பாருங்க. இந்த மாதிரி ரெக்கமெண்ட் இருக்குது. ஐபிஎஸ்என் ஐ ஃபோக்கஸ் ஐபிஎஸ்என் கம்பெனி தான். இது வேணால் மானிட்டர் ஜெப்ஸ்டரு மானிட்டர் தேவையில்லை. அந்த நம்ம அந்த டிவிஆர் ஐபிஎஸ்என் தான். ஐபிஎஸ்என் டிவிஆர் கிட்டே நான் உங்கள் வீடு அதுன்னு நினச்சேன். அது சரி வரல. இது வரைக்கும் அவர் தான் போலீஸ் ஸ்டேஷனில் ரொம்ப கான்டாக்ட் வச்சுருக்கிறவர். யார்? பெரியவர். அவனா இல்லை, அது பக்கத்தில் லெஃப்டில் ஒரு வீடு. அது வீடு எங்கள் வீடு. அவர் ராதாகிருஷ்ணன் ஒரு ஆள் இருந்தார். அவர் இறந்துட்டாரு. ஒரு டைம் அந்த வீட்டில் இருந்தீங்க. ஒரு டைம் நீங்கள் இல்லை, அவர் நல்ல ஃப்ரெண்டு. அவங்க இறந்து போயிட்டாரு. ஏன் முன்னா வீடு இதா? ஆமாம், இது ஃபுல்லாக வந்துதா? அவர் தான் இந்த ஏரியாவுக்கு பாஸ். அவர் அந்த வாழைப்படி சார் அம்மா வீடு வாழை கொடுத்துருந்தா சும்மா இருக்க பற்றி தொந்தரவு இல்லாமல் இருக்கிற ஆளை வந்து சும்மா ஒரு ஆள் தொந்தரவு கொடுக்கணும். அந்த ஆளுகிட்ட தொந்தரவு போல ஏமாந்துங்க பாட்டியை போட்டு குடிச்சு ஒதுங்கி இருந்தா வந்து இருக்க மாட்டேன். நானே கிடக்கு. அவர் மேலே ஒரு 6-7 தடவை அவன் என்ன அவன் இந்த ஸ்டேஷனில் கூப்பிட்டு என்ன பண்ணணும்? ஏன் கொடுத்தீங்க நீங்கள்? ஏன் இங்கே பாருங்க, முதலமைச்சர் வந்து அது வந்து சில கேஸுகள் டெத் ஆகிடுது. அதனால சொன்னது கரெக்டாக வச்சுக்கோங்க. ஒரு தப்புன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னடா பண்ணலாம் ஒரே ஒரு கொடுத்தீங்கன்னா உள்ளதெல்லாம் கட்டிடுவோம். என்ன அவர் வந்து பார்த்தீங்களா இந்த ட்ரெஸ்ஸு சொல்லிட்டு இல்ல இல்ல அவருக்கு எனக்கு தெரியும். நான் அந்த இது வச்சுட்டு அப்படியே இருக்கு. அப்படி நாங்கள் ஜெயலலிதா எடுத்து உண்ணாவிரதம் போட்டப்போ இவரெல்லாம் தூக்கிட்டு வந்தாரு. பை தான் தூக்கிட்டு வருவாரு. கேமராமேனும் கிடையாது. பார் நேரம் எல்லாம் பாவம் பார்த்து 100 ரூபா கொடுத்து விடுவாரு. அப்போ அதுக்கு தான் இவன் நல்லது எங்களுக்கு பண்ணிட்டு இருக்கான். அப்படிலாம் இருந்த தம்பி சாப்பாட்டு வழி இல்லாம வந்து விற்பான். கேமரா தூக்கிட்டு வருவானா வரத்துல எல்லாம் 100 ரூபா கையில கொடுத்து விடுவாரு. சரி, அந்த நன்றி கடன் இப்ப பண்ணிட்டு இருக்கான். அவன் நம்ம சும்மா இருக்கிறால வந்து தூக்கிட்டு போயிடுவேன். 19 வருஷம் அப்படின்லாம் பேசப்படவில்லை. அவனை மாதிரி நம்ம நாங்கள் 3 பேரும் வீட்டில் இருக்கோம். நான் நினைச்சா 10 சங்கத்தில் உங்களை இப்போ தூக்கிட்டு போயிடுவேன். பக்கத்தையா 10 சங்கத்தில் சாருக்க முஞ்சிக்காக பார்ப்போம். இல்லைன்னா இப்போ தூக்கிட்டு ஒரு ரவுடி இருந்தார் முதல்ல. கூட இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். யாரு? முத்துவேல்.
அவர்கிட்ட தண்ணி வாங்கி குடிச்சிட்டு அப்படியே சுற்றிட்டு இருக்கிற ஹேபிட் இருந்திருக்கு. கேட்டால் ப்ரெஸ்ன்னு சொல்லிக்குவார். இங்கே நம்ம ஸ்டேஷன்லேருந்து அந்த பெட்ரோல் வண்டி வந்ததுன்னா கூட வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வச்சு கேட்டோம் பரவாயில்ல, அதுக்காக அடுத்த ஆளுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கணுன்றிருக்கா இல்லை. நீ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்க, நல்லா 4 பேர்